அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. சகோதரர்களே, இந்த வீடியோ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற தேதி இஸ்லாமிய கேலண்டர் படி 27/3/1447. நம்ம சூரா ஜுமாவுடைய முதல் 3 வசனங்களை பார்த்துட்ருக்கோம். அது இஸ்லாத்துடைய அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மக்கிட்ட ஏன் வந்தாங்க, நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத பேசக்கூடிய வசனம். வல்லதி பஅஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி அல் கிதாப் அல் ஹிக்மா கற்றுக் கொடுத்தாங்க. இதை கற்றுக் கொடுத்து நம்மளை உண்மையிலிருந்து மீட்கிறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் இதோட லாஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் அல் ஹிக்மா அதை பார்த்துட்டு இன்னும் மீதி இருக்கிறத நம்ம பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அல் ஹிக்மான்னா நம்மளை சரியான ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்மளை கைட் பண்ணக்கூடிய வசனங்கள். இன்னும் அது நம்மளை சரியான முடிவுகள் எடுக்க வைக்கும், நமக்கு சரியான ஒரு பாதையை காட்டும். இதை அல் ஹிக்மா அப்படின்னு சொல்லலாம். அல் பக்ராவில் 269வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ் தன் நாடியவருக்கு ஹிக்மத்தை வழங்குகிறான். யார் ஹிக்மத் தரப்படுவார், திண்ணமாக அவர் அதிகமான நன்மைகள் தரப்பட்டவர் ஆவார். அறிவுடையோர் தவிர உபதேசம் பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த அல் ஹிக்மத்தான வசனங்களை யார் எடுத்து பயன்படுத்துகிறாங்களோ, யார் எடுத்து அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அறிவுடையவர்கள். அதை நிராகரிக்கிறவங்க, அது வேணான்னு சொல்லி போகிறவங்க, அவங்கள அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. ஏன்? அல்லாஹ் முழுமையான அறிவுடையவன். அல்லாஹ்வுடைய அறிவில் எந்த குறைபாடும் கிடையாது. அல்லாஹ்கிட்டேருந்து ஒரு வழிகாட்டுதல் வருதுன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு தெரியாத நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும், அதில் கெட்டது இருக்காது. நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது அது நமக்கு சரியாக புரியாது. ஆனால் அதோட தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக அதில் ஹிக்மா இருக்குது. அதில் நம்ம நினைக்காத நல்லதும் இருக்குது, நம்ம நினைக்கிற நல்லதும் இருக்கும். உதாரணமாக தொழுகை நம்ம பார்த்துக்கலாம். தொழுகை உங்களை மானக்கேடான விஷயங்களை விட்டு பாதுகாக்கும் நல்லா சொல்கிறோம். அதில் ஹிக்மா இது மட்டும்தான் இருக்கா? நீங்கள் தொழுகிறதுனால உங்களை மானக்கேடான விஷயங்கள்லேருந்து தொழுகை பாதுகாக்குது, இன்னும் உங்களை தீய செயல்கள்லேருந்து அது பாதுகாக்குது, இது மட்டும்தான் இருக்கா? இன்னும் அதில் நிறைய ஹிக்மா இருக்குது. நம்ம தொழுகை போகிறோம், அப்போ ஒழு செய்கிறதுனால நம்ம ஸ்பிரிச்சுவலாக தூய்மையாகிறோம். இன்னும் நம்மளோட டெம்பரேச்சர் கம்மியாகுது, நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம தொழுகைக்காகன்னு ஊருக்கு ஒரு பள்ளிவாசல் ஏற்படுத்தும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் குடும்பங்கள் எல்லாமே அந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஒன்றிணையுது. நமக்குள்ள ஒரு சகோதரத்துவம் கட்டமைக்கப்படுது. இன்னும் நமக்குன்னு அந்த ஊருக்குன்னு ஒரு தலைவர், அமீர் ஏற்படுத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே ஒரு சிஸ்டம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த ஊரோடைய தலைமையாக அந்த பள்ளிவாசல் இருக்கும். இது ஒரு டிஸ்ட்ரிக்கும் இதை கவர் பண்ணும். ஒரு டிஸ்ட்ரிக்டாக எல்லாமே சேரும்போது அந்த டிஸ்ட்ரிக்குன்னு ஒரு பள்ளிவாசல் லீட் பண்ணும். இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒன்று சேரும்போது ஒரு ஸ்டேட்டில் ஒரு பள்ளிவாசல் லீட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒன்று சேரும்போது நமக்கு காபா, நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுதான் நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்கு கீழே எல்லா பள்ளிவாசலுமே கவர் ஆகும். இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். இது அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒரு ஹிக்மாவாக நமக்கு நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பண்ண வைக்கிறது நம்மளை. அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன வழிகாட்டுதலை நம்ம கம்மியாக மதிப்பிடாமல், அல்லாஹ் முழுமையான அறிவுடையவன். அவனுடைய நுட்பமான அறிவால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள், வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் நமக்கு தான் ரொம்ப நல்லது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹிக்மத் கொடுத்த ஒருத்தரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சூரா லுக்மானில் 12வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும். நான் லுக்மானுக்கு ஹிக்மா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். திட்டவட்டமாக நாம் லுக்மானுக்கு ஹிக்மத்தை வழங்கினோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீராக. யார் நன்றி செலுத்துவாரோ அவர் நன்றி செலுத்துவதெல்லாம் அவர் நன்மைக்காகத்தான். மேலும் யார் நிராகரிப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன், புகழுடையவன்.
அந்த லுக்மான் தன்னுடைய பையனுக்கு வந்து சில உபதேசம் செய்கிறாரு. ஹிக்மத் கொடுக்கப்பட்ட ஒருத்தர் தம் பையனுக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. அப்போது அந்த உபதேசத்தில் என்னென்ன ஹிக்மா இருக்குது, அது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுன்னு பார்க்கலாம். அதை சுருக்கமாக சொல்கிறேன். லுக்மான் தனது மகனுக்கு கூறினார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இணை வைத்தல் மாபெரும் அநியாயம். இது அவர் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஹிக்மாவான ஒரு அட்வைஸ். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுனால சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு வந்து இது அநியாயம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வந்து எந்த தேவையற்றவன். நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டா கூட அல்லாஹ்வுடைய கண்ணியத்துலேயும் அவனுடைய புகழ்லையும் எதுவுமே கொஞ்சம் கூட கம்மியாகாது. அல்லாஹ் கண்ணியமுடையவன், புகழுடையவன். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுனால நமக்கு தான் நம்ம அநியாயம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம அநியாயம் பண்ணிக்கிறோம். நம்ம அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறோம், மறுமையில் வந்து அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போட்டுருவான், நம்மளை வந்து தண்டிச்சிருவான். இதுக்காக நம்ம பயந்துட்டு களிமாவை ஏற்றுக்கிறோம், செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு வந்து அல்லாஹ் தேவை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தேவை. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை விடும்போது நமக்கு தான் நம்ம அநியாயம் பண்ணுறோம். முஹம்மது சூராவில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லா. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, லா இலாஹ இல்லல்லாவுடைய ஒர்த் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல் அன்பியாவில் 22வது வசனத்தில், வானங்கள் பூமியில் இவை இரண்டிலும் அல்லாவை தவிர வேறு இலாஹா இறைவன் இருந்திருந்தால் அவை இரண்டும் சீர்குலைந்து போயிருக்கும். அவர்கள் வர்ணிப்பதை விட்டு அர்ஷுடைய ரப் அல்லாஹ் மிக தூய்மையானவன். வானம் பூமியில் அல்லாவை தவிர இன்னொருத்தர் இருந்திருந்தா அது ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணுறதுக்கு அல்லாவை தவிர வேறு யாராலுமே முடியாது. சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நேம்ஸ், அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள். இது மட்டும்தான் அவனுக்கு பண்புகளா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் இருக்குது. ஆனால் நமக்கு மேஜராக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். இந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒருத்தர் வந்து இந்த சிஸ்டத்தை ரன் பண்ண முடியுமா? இவரால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். வானம் பூமியை வந்து அல்லாஹ் படைச்சி நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு கட்டுப்பட்டு வாங்கணும் போது அந்த வானம் பூமி சொல்லுது, நாங்கள் விருப்பத்துடனே வரும், நாங்கள் வந்து விரும்புகிறோம், உனக்கு கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நீ எங்களை நிர்வகிக்கலைன்னா நாங்கள் அழிஞ்சிருவோம், நாங்கள் உடஞ்சிருவோம், ஒன்றோடு ஒன்று மோதிக்கும். இந்த சிஸ்டம், இந்த மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் இது பாருங்கள், இது சூரியன், சந்திரன், இது சுற்றக்கூடியதும், இன்னும் ஒவ்வொரு கேலக்ஸியும், ஒவ்வொரு ஸ்டாரோட ஃபேமிலியும், இதோட ஃபார்முலாலாம் எப்படி யாருக்கு தெரியும்? இது அல்லாவால் மட்டும்தான் இதெல்லாம் ரன் பண்ண முடியும். இப்பேற்பட்ட ஒருத்தன் நமக்கும் வந்து வழிகாட்டுறான் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதுதான் நம்ம சூரா ஃபாத்தியாவிலே சொல்வோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்கள் உனக்கு வந்து தேங்க் பண்ணுறோம், உனக்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறோம், உன்னை வந்து புகழ்றோம் அல்ல, நீ எங்களுக்கு ரப்பாக இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் சொல்கிறோம். இது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லா. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், லா இலாஹ இல்லல்லாவுடைய ஒர்த் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து லுக்மான் தன்னோட பையனுக்கு இன்னொரு அட்வைஸ் சொல்கிறாரு. பெற்றோர் நலம் பேண வேண்டும், அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனத்துடன் அவனை சுமந்தால் அவனுக்கு பால் குடி மறக்க வைப்பது 2 ஆண்டுகள்ன்ட்டு. நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பணிவாக நடந்துக்கங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக நடந்துக்கங்க, அவங்களுக்கு நீங்கள் பணிவிட செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்று இதில் இன்னொரு என்ன இருக்குன்னா, அவனது தாய் அவனுக்கு வந்து பால் குடி மறக்க வைக்கிறதுக்கு 2 ஆண்டுகள். இது ஒரு அட்வைஸ் தான், ஒரு வழிகாட்டுதல் தான். ஒரு குழந்தைக்கு நீங்கள் 2 வருஷம் வந்து பால் கொடுங்க. ஒரு தாய்மார்களை பார்த்து சொல்கிறது, 2 வருஷம் நீங்கள் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வைங்க அப்படின்ட்டு. அதில் ஆப்ஷன் இருக்குது, ஒரு தந்தையும் ஒரு தாயும் வேணும்னா அது சீக்கிரம் கூட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் 2 வருஷம் கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டு. அதில் என்ன ஹிக்மா இருக்குன்ட்டு நம்ம சொல்லுவோம், அது குழந்தைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரக்கூடாது, ரொம்ப நல்லா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது இருக்குது. ஆனால் இது மட்டும்தாமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. நம்மளால் என்ன அதில் புரிஞ்சிக்க முடியுதோ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களும் அதில் இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு அல்லாஹ் ஏதோ வச்சுருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ஆட் ஆகும். நம்மளால் என்ன அதில் புரிஞ்சிக்க முடியுதோ அவ்வளோதான். புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களும் சமீனா வாத்தானா. நீ இணை கற்பிக்க வேண்டுமென்று அவர்கள் இருவரும் உன்னை நிர்பந்தித்தால் அவர்கள் பேச்சை கேட்காதே, இவ்வுலகில் நல்ல முறையில் அவர்களுடன் நடந்து கொள். இது அல்லாஹ் கொடுக்குற ஒரு அட்வைஸ்.
ஒரு செயல் எள்ளின் விதை அளவு இருந்தாலும் அது பாறையில், வானங்களில், பூமியில் இருந்தாலும் அதை கொண்டு வருவான். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாத மீட்டு நம்மக்கிட்ட அது கொண்டு வருவான். அதுக்காக நமக்கு கணக்கு வாங்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூமான் தன்னுடைய பையனுக்கு இன்னும் சொல்கிறாரு, தொழுகை நிலைநாட்டு, நன்மையை ஏவு தீமையை தடு. தொழுகை நிலைநாட்ட சொல்கிறாரு, நன்மையை ஏவு தீமை தடு. இதில் ஒன்றை செஞ்சுட்டு ஒன்றை விட்டுட்டா அந்த செயலுக்கே பலனெல்லாம் போயிடும். ரெண்டுமே சேர்த்து சொல்கிறாரு, நன்மையை ஏவு தீமை தடு அப்படின்றாரு. மக்களை விட்டு முகத்தை திருப்பாதே, பூமியில் செருக்காய் நடக்காதே, உனது நடையில் மிதமான நிலையை மேற்கொள், குரலை சற்று தாழ்த்திக்கொள். சகோதரர்களே, லுக்மானில் ஹிக்மத் கொடுக்கப்பட்ட ஒருத்தர் தன்னோட பையனுக்கு என்ன அட்வைஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அது அந்த பையனுக்கு மட்டும் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே அது கவர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி இன்னும் அல் ஹுஜராத்தில் 1-17 வசனங்கள் வரைக்கும், அப்புறம் பனி இஸ்ராயலில் 23 39 வசனங்கள் வரைக்கும் கண்டிப்பாக இதை படித்து பாருங்கள். இதில் அல் ஹிக்மா இருக்குது, அல்லாவுடைய வசனங்கள் வந்து அல் ஹிக்மாவிலேருந்து சொல்லப்படுது. இதெல்லாம் சொல்லிவிட்டு பனி இஸ்ராயல் 39 வசனத்துலேயே அல்லாஹ் சொல்லுவான், இவை இறைவன் அல் ஹிக்மத்திலிருந்து உமக்கு வஹி அறிவித்தான். அல்லாஹ்வுடன் வேறு ஒரு இலாஹா இறைவனை ஏற்படுத்தாதீர், தூரமாக்கப்பட்டவராக இகழப்பட்டவராக நரகில் எரியப்படுவீர்ன்ட்டு. சகோதரர்களே, இது காமனாக எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுத்த ஒரு அட்வைஸ். இன்னும் பெண்களுக்கும் ஒரு தனிப்பட்ட அல் ஹிக்மத்திலேருந்து அல்லாஹ் வழிகாட்டுதல் கொடுக்குறான். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து அப்பா எப்படி முன்மாதிரியோ, ஏன்னா அந்த அப்பா கூட சேர்ந்து அந்த குழந்தை வளரும், வெளியில் போகவும் செய்யும், பிஸ்னஸ் கற்றுக்கும், 4 பேர் கூட பேசும், பழகும், அப்பாவுடைய பிஸ்னஸ் அதை டேக் ஓவர் பண்ணும். இல்லைனாக்கா வேறு அந்த சமுதாயத்தில் வேறு விதமாக அப்பாவை வந்து கைடன்ஸ் வச்சுக்கினா அது போகும். இது மாதிரி ஒரு ஆண் குழந்தைக்கு அப்பாவை எப்படி முன்மாதிரியோ அது மாதிரி பெண் குழந்தைக்கு வந்து அம்மா முன்மாதிரி. அம்மா அந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கும், வீட்டோட நிர்வாகத்தை அதை எடுத்து பார்த்துக்கும். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஆண்களுக்கு அதிகமாக முன்மாதிரி இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்கிட்ட பெண்களுக்கு அதிகமாக முன்மாதிரி இருக்கும். அல் அஹ்ஸாபில் 32, 33, 34 வசனங்களில் அல்லாஹ் சொல்லும்போது, நபியின் மனைவியரே, நீங்கள் மற்ற பெண்களைப் போன்று அல்ல, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாய் இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள். எவனது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் தப்பாசைப்படுவான். இன்னும் தெளிவான பேச்சை பேசுங்கள். உங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள். உங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள், முந்தைய ஜாஹிலியாவில் அலங்காரத்தை வெளிப்படுத்தியது போன்று. மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத் கொடுங்கள், அல்லாவிற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். வீட்டை உடையவர்களே, அல்லாஹ் நாடுவதெல்லாம் உங்களை விட்டு அசுத்தத்தை போக்குவதற்கும் உங்களை தூய்மைப்படுத்தத்தான். உங்கள் வீடுகளில் ஓதப்படுவதை நினைவில் வையுங்கள், அல்லாவின் அல் ஹிக்மத்தான வசனங்களில் இருந்து. நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமானவன், ஆழ்ந்தறிபவனாக இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை பார்த்து பேசக்கூடிய வசனம். இது அவங்களுக்கு பேசுது, நாங்கள் எங்களுக்கு எப்படி அப்படின்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம அல் பக்ராவிலே அல்லாஹ் வந்து 26வது வசனத்திலே சொல்லுவான், நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ விவரிப்பதற்கு வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கையாளர்கள் இது தங்கள் ரப்பிடமிருந்து வந்துள்ள உண்மைதான் என அறிவார்கள். ஆனால் நிராகரிப்பவர்கள் அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலம் என்ன நாடுகிறான் என கேட்பார்கள். அல்லாஹ் வந்து இந்த உதாரணங்களை சொல்கிறான். அதுலேருந்து நம்பிக்கையாளர்கள் என்ன பண்ணணும், அதில் என்ன எடுக்கணுமோ அதை எடுக்கணும், அதில் நம்ம எதை விடணுமோ அதை விடணும். நம்ம நிராகரிப்பவர்கள் மாதிரி அதில் வந்து நமக்கு என்ன சொல்ல வரோம் அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. அதுலேருந்து நம்ம எவ்வளோ வழிகாட்டுதல் எடுக்கணும். இப்போ பனி இஸ்ராயேலை பார்த்து பேசும்போது அதுலேருந்து எனக்கு என்ன வழிகாட்டுதல், இந்த சமுதாயத்துக்கு என்ன வழிகாட்டுதல் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு நம்ம ஒரு மூமின் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்படி தான் அந்த வசனங்களை புரிஞ்சுக்கணும். இது வந்து அவங்கள பார்த்து பேசுது, இது அவங்கள பார்த்து பேசுது, இது இன்னொருத்தரை பார்த்து பேசுது, அந்த மாதிரி நம்ம எல்லா வசனங்களும் ஒதுக்கிட்டால் நமக்கு குரானே இருக்காது. ஏன்னா அல்லாஹ் அதிகமாக மற்ற முன் சென்ற சமுதாயங்களை பார்த்தும் ஒரு நபிமார்களை பார்த்தும் இவங்கள பற்றி தான் பேசுகிறோம். அதுலேருந்து நமக்கு என்ன படிப்புன்னு இருக்குது, இதை நம்ம எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சகோதரர்களே, இது நம்ம காமனாக அல்லாஹ் ஹிக்மத்தான வசனங்கள்னு சொல்கிறோம். இது இல்லாமல் ஒரு சமுதாயத்தை லீட் பண்ணுற ஒருத்தருக்கும், ஒரு நாட்டுடைய அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்ப தலைவராக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹிக்மா இருக்கணும். சொந்தமாக அவங்க வந்து யோசித்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு செயல்படக்கூடிய ஒரு தலைவராக அவங்க இருக்கணும். அந்நிசாவில் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிமுடைய வழித்தோன்றலுக்கு அல் கிதாப் அல் ஹிக்மத்தை கொடுத்து மாபெரும் அரசாட்சியை கொடுத்தோம். அதாவது வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து மாபெரும் அரசாட்சியை வந்து கொடுத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.
ஒரு அரசாட்சியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இது ரெண்டுமே சேர்த்து சொல்லுவான், அல் கிதாப் அல் இக்மா. ஏன்னா அல்லாஹ்வுடைய அல் கிதாபும் வேணும், அல் இக்மாவும் வேணும். அது இல்லாமல் அந்த அரசாட்சி செய்யக்கூடியவர் வந்து ஹிக்மத்தாக யோசிக்க தெரியணும் அவருக்கு. இல்லைன்னா அது எங்கே எப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜே அவருக்கு இருக்காது. அதை தப்பாக அப்ளை பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி அதை மிஸ்யூஸ் ஆகும். இந்த மாதிரி இப்போ உதாரணமாக நம்ம ரொம்ப ஃபேமஸ் வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு உடன்படிக்கைன்னு பார்த்தா உதைபியா உடன்படிக்கை சொல்லலாம். அது அந்த டைமில் அது யாருக்குமே புரியல, அது எதனால், அது ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் நினச்சாங்க எல்லாருமே. சகாபாக்கள் கூட அதில் ஒரு திருப்தி இல்லை, எப்படி இதில் தப்பு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. ஆனால் அதோடைய ஹிக்மத்தை எப்படி அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா, ஒரு சில வருஷம் கழித்து அது வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிக்கலாகவே பார்த்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு அந்த உடன்படிக்கையை போகிறாரு. ஒரு லீடர் கண்டிப்பாக அவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். ஒரு காமன் பீப்புள் அது தேவையில்லைனாலும், ஆனால் கண்டிப்பாக ஒரு லீட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஹிக்மத் இருக்கணும். அப்படியேப்பட்ட ஹிக்மத் இருக்கிறவங்க தான் லீடராகவும் வரணும். இன்னும் நம்ம இப்போது ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது காடுகளில் நம்ம போகும்போது காடுகளுக்குள்ளே தூந்து போகும்போது சாலைகளில் வந்து டு நாட் ஃபீட் த அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மிருகங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட் கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து சாப்பாடு குழந்தைங்க கொடுக்காதீங்கன்றாங்க. அதனால் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல சாப்பாடு அதிகமாக கொடுக்கும்போது மிருகங்கள் வந்து இங்கே நமக்கு உணவு கிடைக்குது அப்படின்னு வெளியில் வர ஆரம்பிக்கும், காடுகளை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் ஆக்சிடெண்ட் ஆகும். இன்னும் அந்த மிருகங்கள் அந்த இடத்த விட்டு காடுகள்லேருந்து அது செய்யக்கூடிய வேலைகளை விட்டுட்டு சாப்பாடு தேடி இங்கே வரும்போது அந்த இடம் அது காலியாகும். அது செய்ய வேண்டிய வேலையை அங்கே செய்யாது. அந்த வேலையை அங்கே செய்யாதனால அதோட ஒரு செயின் உடையும். ஒரு செயின் உடையிறதுனால காடுகளில் பல பாதிப்புகள் ஏற்படும். இதெல்லாம் ஒரு ஹிக்மத். நம்ம இரக்கத்தை மட்டுமே வச்சு ஒரு முடிவுகளை எடுக்க முடியாது. ஹிக்மத்தை யோசித்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு நம்ம செயல்படணும். இன்னும் இப்போது ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி நாய்களை பற்றி ஒரு பெரிய இஷ்யூவே ஆச்சு இந்தியாவில். அது நாய்கள் வந்து நம்ம மனிதர்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கு வந்து நிறைய தீங்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணாங்க. அதை வெளியில் எங்கேயாவது காப்பகத்தில் வளர்க்கலாம், இல்லை வேறு மாதிரி முடிவுகள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை சொன்னாங்க. இது சரியாக ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் ஒரு வசதி படைத்தவங்க இதை என்ன பண்ணாங்க, ஒரு நாய்கள் மேலே இறக்கம் காட்டுன்ற பேரில் ஒரு காமன் அடித்தட்டு மக்களை அவங்க மறக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியாக யோசிக்க தெரியல, சரியாக அவங்க புரிஞ்சிக்கல. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எப்படின்னா, அல்லாஹ் எல்லாருமே பார்ப்பான். ஒரு கீழே இருக்கக்கூடிய மக்களும், ஒரு பணம் இருக்கக்கூடிய மக்களும், ஒரு பலவீனமானவனும், ஒரு பலம் உள்ளவனும், ஒரு அனாதை இல்லாதவனும், எல்லாரை பற்றிய சிந்தனையும் இருக்கும், எல்லாத்த பற்றிய நாலேஜும் அல்லாவுக்கு இருக்கும். அல்லாஹ் நமக்கு சரியாக கைட் பண்ணுவான். ஒரு வீடுகளில் வந்து நீங்கள் நாய் வளர்க்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்குன்னா பண்ணைகளை வளங்க. அதுவும் அந்த நாய் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், கண்ட்ரோல் மீறி இருக்கக்கூடாது. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் நாய் வளர்க்காதீங்க. நீங்கள் அதுக்கு சாப்பாடு வச்சா கூட உங்கள் உகது மலை அளவுக்கு சொல்கிறாங்க, ஒரு நன்மைகள் வந்து நீங்கள் இழக்கப்படுவீங்க அப்படின்ட்டு. ஒரு நாய்க்கு தண்ணி வச்சதுனால ஒரு பெண்மணி சொர்க்கம் போயிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல விஷயம். ஆனால் இஸ்லாம் அந்த நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். அது வெளியில் இந்த இரக்கம் காட்டுறதுன்றது வேறு. மனிதர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல அது எந்த உயிரினமாக இருந்தாலும் மனிதர்கள் வைக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இது இஸ்லாம் நம்ம காட்டக்கூடிய வழிமுறை. சகோதரர்களே, இந்த மாதிரி அல் இக்மாவுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாகவும் இருக்கும். இது இல்லாமல் நம்மளுடைய அறிவை தூண்டி நம்மளை சிந்திக்க சொல்லக்கூடிய அல் இக்மத்தான வசனங்கள் இருக்கும். இதை நம்ம யோசித்து இதில் நம்ம சரியாக நம்மளுடைய குழந்தைகளும் நம்ம வழி நடத்தணும். இப்போ உதாரணமாக ஆஸ்ட்ரோனமி, வானியல், இது சம்மந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். சூரா யாசின் 40வது வசனத்தில், சூரியன் சந்திரனை சென்றடைய முடியாது, மேலும் இரவு பகலை முந்திவிட முடியாது, ஒவ்வொன்றும் அதன் பாதையில் நீந்துகின்றன. இன்னும் பனி இஸ்ராயேல் 12வது வசனத்தில் சொல்லும்போது இந்த சிஸ்டத்தெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஆண்டுகளின் எண்ணிக்கை அவற்றையும் கணக்கையும் நீங்கள் அறிவதற்காக மிக தெளிவாக நாம் வகைப்படுத்தி வைத்துள்ளோம் அப்படின்ட்டு. அல்லாஹ் இந்த வானம், பூமி, இந்த சந்திரன், சூரியன் இதெல்லாம் சுற்றுறதும், இரவு பகல் மாறி மாறி வர்றதும், இது ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்குது. இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. இப்போ இஸ்ரோ, நாசா இவங்கெல்லாம் வந்து ஒரு செயற்கைக்கோள் சந்திரனுக்கோ இல்லை செவ்வாய் கிரகத்துக்கோ ஒரு செயற்கைக்கோள் விடும்போது அந்த கிரகம் இங்கே இருக்கும். ஆனால் அவங்க இந்த இடத்துக்கு பிளான் பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு அந்த கிரகம் வரத்துக்கு எத்தனை மாதம் ஆகும், என்ன தேதியில் இந்த இடத்துல இருக்கும், என்ன டேட்டில் இருக்கும், என்ன டைமிங்கில் இருக்கும், அது முதற்கொண்டு எல்லாமே சரியாக அவங்க கால்குலேஷன் பண்ணி அப்போ தான் அந்த செயற்கைக்கோள், அந்த ராக்கெட்டே வந்து அவங்க விடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக அல்லாஹ் இந்த சிஸ்டத்தை வச்சுருக்கான். ஆனால் நம்ம இந்த குரானை வச்சுருக்கக்கூடிய நம்ம வந்து ரம்ஜான் 1ஆம் தேதியிலே நமக்கு டவுட்டு.
இது எவ்வளோ பெரிய நம்ம இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரம்ஜான் ஒன்று இன்றைக்கும் கொண்டாடுறாங்க, நாளைக்கும் கொண்டாடுறாங்க, நாளை மறுநாளும் கொண்டாடுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் இந்த சிஸ்டத்தை வச்சுருக்கேன்ட்டு. நம்மளால் ஏன் சரியாக ஒரு டேட் கூட எடுக்க முடியல? இந்த உம்மத்தில் 3 பிரிவாக இருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தர் ரம்ஜான் கொண்டாடுறாங்க, நாளைக்கு ஒருத்தர் ரம்ஜான் கொண்டாடுறாங்க, நாளை மறுநாள் ஒருத்தர் ரம்ஜான் கொண்டாடுறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நான் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன்றான். நம்ம ஒரு ஹதீஸை சரியாக புரிஞ்சிக்க தெரியாததுனால இந்த உம்மத் எப்படிலாம் பிளவுபட்டு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னும் ஆஸ்ட்ரோனமிலே அல்லாஹ் ஹாமீம் சஜிதாவில் சொல்லும்போது 11:12 பிறகு அவன் வானத்திற்கு மேல் உயர்ந்தான், அது ஆவியாக இருந்தது, அதற்கும் பூமிக்கும் நீங்கள் இருவரும் விருப்புடனோ அல்லது வெறுப்புடனோ வாருங்கள் என கூறினான். அவை இரண்டும் விருப்பமுள்ளவையாக நாங்கள் வந்தோம் என கூறின. ஆக 2 நாட்களில் 7 வானங்களாக அவற்றை முடித்தான். இன்னும் ஒவ்வொரு வானத்திலும் அதன் காரியத்தை அறிவித்தான். இன்னும் சமீபமான வானத்தை நட்சத்திரங்களால் அலங்கரித்தோம். இன்னும் பாதுகாப்பதற்காக இது மிகைத்தவன் நன்கறிந்தவன் ஏற்பாடாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய வசனங்கள். வானம் பூமியை 7ஆக படைச்சிருக்கு. அதில் முதல் வானத்தில் தான் எல்லா நட்சத்திரங்களும் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய மில்லியன் கணக்கான ஸ்டார்ஸ் வந்து ஒரு கேலக்ஸியில் இருக்குது. இது மாதிரி மில்லியன் கணக்கான கேலக்ஸிஸ் இருக்குது. எல்லாமே இது முதல் வானத்தில் தான் இருக்குது. நமக்கு இந்த முதல் வானத்தை பற்றின நாலேஜே இல்லை. இன்னும் 2வது வானத்தில் என்ன இருக்குது தெரியாது, 3வது வானத்தில் இருக்குது எனக்கு தெரியாது. முதல் வானத்தை பற்றி மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு அதில் ஐடியா இருக்குது. எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கான். இதை பற்றி நம்மளை ஆராய சொல்கிறான். இதை பாருங்கள், நீங்கள் சிந்திங்க, இந்த மாதிரி சொல்கிறோம். அத்தாரிக்கில் 47வது வசனத்தில் மேலும் வானத்தை வலிமையை கொண்டு நாம் அதை உயர்த்தினோம், நிச்சயமாக நாம் விரிவுபடுத்துபவராக இருக்கிறோம். இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பண்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு நிலையிலே இல்லை, இது எக்ஸ்பண்ட் ஆகிட்டுருக்குன்னு இந்த வசனம் சொல்லுது. அது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா லைட்டை விட அது அதிக ஸ்பீடில் எக்ஸ்பண்ட் ஆகிட்டுருக்கு. லைட்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணும். ஆனால் அதை விட அதிகமாக இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பண்ட் ஆகி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் சொல்லி சும்மா விடலை, இதை நீங்கள் சிந்திக்க சொல்கிறோம். இதில் நம்ம குழந்தைங்களை சிந்திக்க சொல்லும்போது இதில் நம்ம மூவ் பண்ணி அவங்கள கொண்டு போகும்போது இதில் நல்ல ஒரு அறிவியலையும் அவங்க வந்து நம்ம குழந்தைங்க போகும். இன்னும் பாட்னியை பற்றி சொல்லும்போது தாவரவியல். அல்ல நம்மளை 99வது வசனத்தில் மேலும் அவன் மேகத்திலிருந்து மலை இறக்கினான், அதன் மூலம் எல்லாவற்றின் தாவரத்தையும் வெளியாக்கினான். அதிலிருந்து பசுமையானதை வெளியாக்கினோம், அதிலிருந்து அடர்ந்த வித்துக்களை வெளியாக்குகிறோம். இன்னும் பேரித்த மரத்திலிருந்து அதன் பாலை, நெருக்கமான பல குலைகள், இன்னும் திராட்சைகளின் தோட்டங்கள், இன்னும் ஜைத்தோன், இன்னும் மாதுளை, ஒப்பானது இன்னும் ஒப்பாகாதது, அதன் கனிகள் அவை காய்க்கும்போது இன்னும் அவை பழமாவதை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். கெமிஸ்ட்ரி வேதியியல் பற்றி சொல்லும்போது அந்நாளில் 66, 69 நிச்சயமாக கால்நடைகளில் உங்களுக்கு ஒரு பாடம் உண்டு. அதன் வயிறுகளில் சாணம் இரத்தம் இடையில் கலப்பற்ற பாலை உங்களுக்கு புகட்டுகிறோம், அது அருந்துபவர்களுக்கு மதுரமானது இலகுவாக. பேரித்த மரத்தின் கனிகளிலிருந்து இன்னும் திராட்சைகள், அதிலிருந்து போதையூட்டக்கூடியது செய்கிறீர்கள், இன்னும் நல்ல உணவு. நிச்சயமாக இதில் சிந்தித்து பகுத்தறியும் கூட்டத்துக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. மேலும் இறைவன் தேனீக்களுக்கு வகை அறிவித்தான், மலைகளில் இன்னும் மரங்களில் இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில் வீடுகளை அமைத்துக்கொள் என்று. பிறகு ஒவ்வொரு பூக்களிலிருந்தும் சாப்பிடு, உனது இறைவனின் வழிகளில் செல். நிறங்கள் மாறுபட்ட ஒரு பானம் அதன் வயிறுகளிலிருந்து சுலபமாக வெளியேறுகிறது, அதில் மனிதர்களுக்கு நிவாரணம். நிச்சயமாக இதில் சிந்தனை செய்யும் கூட்டத்திற்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. ஜுவாலஜி விலங்கில் சொல்லும்போது அல் காஷியா 17வது வசனத்தில் ஒட்டகத்தின் பக்கம் இவர்கள் பார்க்க மாட்டார்களா, அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று. எம்பரியோ ஃபியூட்டஸ், இது ஒரு கரு வளர்ச்சியை பற்றி பேசுது. அல் மோமினில் 12-16 வசனங்கள் வரைக்கும். திட்டமாக நாம் மனிதனை களிமண்ணில் இறைச்சத்திலிருந்து படைத்தோம், பிறகு நாம் அவனை ஒரு இந்திரிய துளியாக உறுதியான ஒரு தங்குமிடத்தில் வைத்தோம். பிறகு இந்திரிய துளியை இரத்தக்கட்டியாக படைத்தோம், இரத்தக்கட்டியை சதை துண்டாக படைத்தோம், சதை துண்டை எலும்புகளாக படைத்தோம், எலும்புகளுக்கு சதையை அணிவித்தோம். பிறகு வேறு ஒரு படைப்பாக அவனை படைத்தோம். செய்பவர்களின் மிக அழகியவனாகிய அல்லாஹ் மிக்க அருள் வளம் நிறைந்து விட்டான். பிறகு நிச்சயமாக நீங்கள் இதன் பின் மரணிக்கக்கூடியவர்கள் தான், பிறகு திண்ணமாக நீங்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள். சகோதரர்களே, இந்த வசனங்கள்லாம் அல்லாஹ் இது மாதிரி சொல்கிறான். இது வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, இதனால் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல. இதில் வந்து சிந்திக்க சொல்கிறான். நீங்கள் யோசிங்க, இதில் நீங்கள் வந்து யோசித்து சரியாக எல்லாம் கைட் பண்ணுறான் நம்மளே. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் போங்க, இந்த டிபார்ட்மெண்ட் போங்க, இதை பற்றி நீங்கள் சிந்திங்க, இதை யோசிங்க. நீங்கள் இப்படிலாம் எல்லாம் நம்மளை கைட் பண்ணுறான். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம காசு கொடுத்து நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். ஆனால் காசு கொடுக்கறதுனால மட்டும் சரியான கல்வி இங்கே கிடைக்குமா? முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதே அல் குரான் தான். குரானை நம்ம கொடுத்து அவங்கள சரியாக கைட் பண்ணணும். அது ஒரு ஒளி. இதை வச்சு நீங்கள் இருட்டில் நீங்கள் நடந்து போகணும். வெறும் இருட்டில் மட்டுமே நீங்கள் நடந்து போகும்போது எவ்வளோ வாழ்க்கை.
அந்த குழந்தை வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போதே அது மனசு உடஞ்சி போயிடுது. அதனால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ முடியறதில்ல. அதுக்கப்புறமா பாதி வாழ்ந்துட்டும் மீதி வாழ்ந்துட்டு போயிடலான்ற ஒரு ஸ்டேஜில் தான் அது போகுது. ஒரு குழந்தை பிறக்கும்போது இருக்கிற சந்தோஷம் அது வளர்ந்ததுக்கப்புறம் இருக்கிறதில்ல. ஏன் இந்த மாதிரி நம்ம முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அல் குரான். அது நம்மளே ஃபஸ்ட்டு கைட் பண்ணுது. நம்ம அல்லாஹ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளை விட அதிக பாசம் இருக்கிறவன். இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நேச்சுரல் ஃபிலாசபி, இயற்கையாக பேசக்கூடிய ஃபிலாசபிகள் எதுவும் எல்லாம் சொல்கிறான். அல்-ஹிஜ்ரில் 22-23 இன்னும் கருக்கொள்ள வைக்கக்கூடிய காற்றுகளை அனுப்புகிறோம், மேகத்திலிருந்து மழைநீர் இறக்குகிறோம், அதை உங்களுக்கு புகட்டுகிறோம், இன்னும் நீங்கள் அதற்கு சேகரிப்பவர்கள் இல்லை. வானத்திலேருந்து வர்ற மழை தண்ணியை வந்து நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் ஆவியாக்கி இந்த ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் ரன் பண்ணல, இது வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த தண்ணி வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு நேச்சுரல் ஃபிலாசபி. இன்னும் தினமாக நாம் தான் உயிர் குடிக்கிறோம், இன்னும் மரணிக்க வைக்கிறோம். அந்த டைமில் அந்த குழந்தை பிறக்கிறதும் ஒரு டயத்தில் அவர் இறக்குறதும் இது வந்து அல்லாஹ் வச்சுருக்கிற ஒரு விதி. நம்ம யாரும் இங்கே இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி அதுக்காக நம்ம பல பொருளாதாரம் நீ செலவு பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா அந்த டைமில் ஒரு உயிர் போகணுன்றது அல்லாஹ் வச்சுருக்கக்கூடிய விதி. இதுக்காக நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணிவிட்டு அந்த குடும்பங்கள் வந்து ரொம்ப வறுமைக்கு போயிடுறாங்க. அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு நிறைய லட்சம் செலவு பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த உயிர் அந்த டைமில் இறந்துடுது. இதுக்கு பதிலாக நமக்கு தெரியுது அவங்க இறக்குறாங்கன்னா கடைசி டயத்தில் அவங்களுக்கு களிமாவை சொல்லி கொடுக்கலாம், நம்ம கூட வச்சு பார்த்துக்கலாம். இதுதான் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். இது மாதிரி நம்ம விட்டுட்டு அவங்களும் நிம்மதி இல்லாமல் போயிடுறாங்க, நம்மளும் நிம்மதி இல்லாமல் போயிடும். இறக்கும்போது அவங்களுக்கு களிமாவை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நமக்கும் வந்து அந்த பொருளாதாரம் பாதிப்பு இல்லாமல் ஒரு குடும்பமும் அதில் காப்பாற்றப்படும். இந்த மாதிரி இருக்குது. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு. அல்லாஹ் நம்மளை 38வது வசனத்தில் மேலும் பூமியில் ஒரு உயிரினம் இல்லை, இன்னும் தன் இரு இறக்கைகள் கொண்டு பறக்கும் பறவை இல்லை, உங்களை போன்ற கூட்டம் தவிர. எல்லாமே இப்போ நம்ம வாழ்கிற ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான். எல்லாமே எங்கள் கம்யூனிட்டியாக தான் வாழ்ந்துட்டுருக்கு. எதுவுமே வந்து ஒரு தாந்தோரித்தனமாக ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ஒரு ட்ரைப், ஒரு கம்யூனிட்டி தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. அது நமக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் அந்த நாலேஜெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பிற்காலத்தில் தான் அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அல்லாஹ் நமக்கு இதை வந்து நீங்கள் யோசிங்க, நீங்கள் செய்யுங்க, இந்த மாதிரி தான் நம்மளை வழி நடத்திட்டுருக்கோம். இன்னும் டூரிசம் பேசும்போது அல்-அன்கபூத்தில் 20வது வசனம், பூமியில் சுற்றி திரியுங்கள், படைப்புகளை அவன் எப்படி ஆரம்பித்தான் என்று பாருங்கள் அப்படின்னு வருது. இந்த இடத்துல சீருன்னு இருக்குது. சீருன்னா சீரத் சொல்லுவாங்கள்ல, இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய சீரத் படிங்க, வாழ்க்கை வரலாறு படிங்க. எப்படி அவர் பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எங்கெங்கே போனார், அவர் எப்படி பிஸ்னஸ் பண்ணார், எப்போ நபித்துவம் கிடச்சிது, எப்போ மக்காவில் இருந்தார், எப்போ மதினாவில் இருந்தார், இன்னும் அவர் எப்படி மரணித்தார், எப்படி போர்கள் செஞ்சார், எப்படி இந்த தீனை நிலைநாட்டினார், இதெல்லாம் வந்து அவருடைய சீரத். இது நீங்கள் இந்த இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம், சீரு அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த பூமியை பற்றி நீங்கள் பாருங்கள். இந்த பூமியை வந்து அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், எப்படி நம்ம மனிதர்களுடைய காலகட்டத்துக்கு முன்னே என்ன இருந்தது, மனிதர்கள் காலகட்டம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, நாகரிகம் எப்படி வளர்ச்சி, இரும்பு காலம், செம்பு காலம், இதெல்லாம் எப்படி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இன்றைக்கி நமக்கு என்ன தொழில்நுட்பத்தில் இருக்கும், இதெல்லாமே நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, இதெல்லாம் வந்து அந்த ஆர்காலஜி, தொல்பொருள் ஆராய்ச்சி. இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு நல்லா சொல்லித்தரோம். இது வந்து அக்ரிகல்ச்சரு, இன்னும் ஃபைனான்ஸு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். எல்லாம் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறான்னா அதுலேருந்து நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும். யூசுஃப் சூரால 47வது வசனத்தில் 7 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அறுவடை செய்வதில் உங்கள் உணவுக்கு பயன்படும் ஒரு சிறு பாகத்தை தவிர மற்றவற்றை அவற்றின் கதிர்களிலேயே விட்டு வையுங்கள். அதன் பின்னர் மிக கடினமான 7 ஆண்டுகள் வரும். அப்போது அந்நேரத்திற்காக நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அனைத்தும் உட்கொள்ளப்பட்டுவிடும். அவற்றிலிருந்து நீங்கள் தனியே பாதுகாத்து வைத்திருந்ததை தவிர பின்னர் மீண்டும் ஒரு ஆண்டு வரும். அப்போது மழை பொழியப்பட்டு மக்களின் துயரங்கள் களையப்படும். அன்று அவர்கள் பலரசம் பிழிவார்கள். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சேவிங்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஒரு இக்கட்டான ஒரு டைம் வரும்போது அந்த டைமே அப்படி மேனேஜ் பண்ணணுன்ட்டு முன்னரே ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். அந்த டைம் அவங்க பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த நல்ல ஒரு செல்வங்கள், ஒரு பொருளாதாரம், ஒரு சரியான ஐடியா கிடைக்கும்போது அப்போது அந்த பாதிப்புகள் இல்லாமல் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வழி நடத்தக்கூடியவங்களுக்கு இருக்கணும். இது ஒரு ஃபேமிலியும் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். ஒரு அந்த வீட்டுடைய தலைவர் வந்து வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, செய்கிறாரு, காசு கொடுக்குறாரு. இது பெண்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, காசு கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஏன் திடீர்னு அந்த வீட்டுடைய தலைவருக்கு வந்து உடம்பு முடியல, 1 மாதம் வேலைக்கு போக முடியல, 2 மாதம் வேலைக்கு போக முடியலன்னா கூட அந்த டயத்தில் அந்த பொருளாதாரத்தை எடுத்து அவங்க சரியாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஒரு சேவிங்ஸும் நீங்கள் வைக்கணும், அதோட நாலேஜும் இருக்கணும், அது பிளான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது நம்ம கற்றுறோம். இன்னும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் வெல்ஃபேர்,
ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் அல்லாஹ் கத்துறான். யூசுஃபில் 55வது வசனத்தில் யூசுஃப் கூறினார், நாட்டின் கஜானாக்கள் மீது என்னை பொறுப்பாளராக்குங்கள், நான் நன்கு பாதுகாப்பவனாக அறிந்தவனாக இருக்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒருத்தர் கொடுக்குறோன்னா அவங்க நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், அது பாதுகாக்கக்கூடியவராக இருக்கணும், இன்னும் அதை பற்றி நாலேஜ் இருக்கக்கூடியவராக இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா அந்த நாலேஜை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா அவங்க சரியாக வழிநடத்தி கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கணும். வெறும் நல்லவர் மட்டும் இருக்கக்கூடாது, நல்லவராகவும் இருக்கணும், ப்ளஸ் அவங்க நல்லா ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் பாதுகாப்பு அமைச்சகம் அல் அன்ஃபால் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கு உங்களுடைய வலிமையிலிருந்து இன்னும் போர் குதிரையிலிருந்து திரட்டி வையுங்கள். அதன் மூலம் அல்லாவின் எதிரிகளை இன்னும் உங்கள் எதிரிகளை நீங்கள் அச்சுறுத்த வேண்டும். இன்னும் அவர்களன்றி மற்றவர்களையும் அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அவர்களை அறிவான். இது அந்த டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம், இதை பற்றி எல்லாம் நம்ம கைட் பண்ணுறோம். சகோதரர்களே, அவ்வளோதான் இந்த கிளாஸ். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து இந்த கிளாஸ் எப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க, குரானை இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி படிங்க அப்படின்றது தான். குரான்லேருந்து நம்ம எவ்வளோ நாலேஜ் எப்படியெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கு புரிய வைப்பான். குரானை கூட தொடர்பு இருக்கணும். இன்னும் அல் இக்மாவை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அல்லாஹ் சொல்லுவான், ஒயின் கானும் மின் கபுல் லஃபீல் அலாலி முபின். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, நமக்கு நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி அல் கிதாப் அல் இக்மா கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து நம்மளை வந்து உண்மையிலிருந்து மீட்டாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து வழிகேட்டில் இருந்தாங்க, தெளிவான வழிகேட்டில் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. வழிகேடுனா பொதுவாக அந்த நேர்வழி தெரியாமல் தப்பான வழியில் இருக்கிறது ஒரு வழிகேடு. இன்னும் எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு நேர்வழியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை அப்படின்ற இருக்கிறதும் ஒரு வழிகேடு தான். இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்வாவில் 7வது வசனத்தில், நீங்கள் வழி அறியாதவராக இருந்தீர்கள், நாம் உண்மை நேர்வழிப்படுத்தணும் அப்படின்னு வரும். இன்னும் இந்த ஆஃபர் வந்து அபூஜகளுக்கு கூட கொடுக்கப்படுது தான், நீங்கள் வந்து நேர்வழிக்கு வா அப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து எனக்கு அது தேவையில்லை, நான் முன்னோர்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் போயிடறான். அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சும் போகிறான். எல்லாருக்குமே இங்கே தண்ணி கொடுக்கப்படுது, ஆனால் யாருக்கு இதில் தாவம் இருக்கோ அவங்க குடிக்கிறாங்க. அது மாதிரி ஒயின் கானும் மின் கப்லு லஃபீல் அலாலி முபின், வழிகேட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை வந்து நேர்வழிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 3வது வசனத்தில் ஆஹரீன மின்ஹும் லம்மா எலாக்கோ பெஹிம் வஹுவல் அசீசுல் ஹக்கீம். இன்னும் இந்த கூட்டம் வந்து எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, சகாபாக்களுக்கு இதெல்லாமே பண்ணாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் நம்ம எப்படி போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த 3வதாக பேசக்கூடிய வசனம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஷால்லாஹ். 3வது வசனம் என்ன பேசுதுன்னா, ஆஹரீன மின்ஹும் லம்மா எல்லாக்கோ பிஹிம். இன்னும் வந்து அவங்க வந்து சேரலை. இந்த இடத்துல ஆஹிர்ன்ற வார்த்தை வருது. ஆஹிர்னா கடைசி மக்கள்னு ஒரு அர்த்தம் வரும். அலிஃப் லாம் வந்து ஆஹிர் வந்துச்சுன்னா அது ஃபைனலாக கடைசியில் வரக்கூடிய ஒரு இதை பேசும். ஆனால் இங்கே அலிஃப் லாம் வராமல் ஆஹிர்னு மட்டும் வருது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் ஆஹிர், இறுதி, லாஸ்ட். அந்த க்யூவில் அவங்க கடைசியாக நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து க்யூவில் இன்னொருத்தர் வந்து நிற்கும்போது அவங்க கடைசி, அதுக்கு அடுத்து க்யூவில் இன்னொருத்தர் வந்து நிற்கும்போது அவங்க கடைசி, அதுக்கு அடுத்து க்யூவில் இன்னொருத்தர் வந்து நிற்கும்போது அவங்க கடைசி. இந்த மாதிரி அலிஃப்லாம் வராமல் ஆஹிர்னு வந்ததுனால அது லாஸ்ட்னு போகும். இப்போ நம்ம கடைசியாக இருக்கும். நமக்கு அடுத்து இந்த க்யூவில் இன்னொருத்தர் வந்து நிற்கும்போது அவங்க கடைசி. இந்த மக்களுக்காகவும் நான் இதை அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். லம்மா எல் ஹக்கு பிஹிம், அவங்க இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இஸ்லாம் நம்மக்கிட்ட தான் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் லம்மா எல் ஹக்கு, அவங்க வந்து சேரணும் அப்படின்றான். நம்ம எப்படி போய் அந்த கூட்டத்தோடு சேர முடியும் அப்படின்னா, சகோதரர்கள், இஸ்லாம்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் மட்டும் ஃபாலோ பண்ணி போகிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து கொண்டு போகிற விஷயம். நம்ம இருக்கிற ஒரு டவுனில் இந்த சிந்தனையோட, இந்த ஒரு சரியான குரானோட வழிகாட்டுதலோட செயல்படக்கூடிய மக்களோட கூட்டத்தில் நம்ம போய் சேரணும். அதில் அல்லாஹ் நமக்கு மேலே என்ன கடமையை சுமத்திருக்கானோ அந்த கூட்டம் அந்த வேலையை எடுத்து செய்யணும். இப்போ அல் கிதாப் அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலைன்னு சொல்லிட்டு நம்ம 3வது பாட்டில் பார்த்தோம். இந்த மாதிரி அந்த வேலையை செய்யக்கூடிய மக்களோடையும் நம்ம வாழ்க்கையை நம்ம தூய்மைப்படுத்தினே அந்த கம்யூனிட்டி கூட நம்ம ஒரு பிணைப்புலையும் போகணும். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நம்ம இருக்கிற டவுனில் இல்லைனாக்கா நம்ம இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நம்ம உருவாக்கணும். இது நம்ம மேலே கடமை. இதெல்லாமே இருக்கிறது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான், அந்த வேலையை எடுத்து நம்ம செய்யும்போது தான் நம்ம அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடையும் சகாபாக்களோடையும் போய் சேர முடியும். இதுதான் இந்த 3வது வசனம் பேசுது. வஹுவல் அசீசுல் ஹக்கீம், அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமுடையவன்.
சகோதரிகளே, இதுதான் இந்த ஒன்றாவது வசனங்கள், 2வது வசனம், 3வது வசனம் இதை பேசிட்டோம், அவ்வளோதான். அல் பக்ராவில் 143வது வசனத்தில் அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், மேலும் இவ்வாறே உங்களை உம்மத்துன் வசந்தன் நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம், தூதர் உங்கள் மீது சான்று பகரவும் நீங்கள் மனிதர்கள் மீது சான்று பகரவும். அந்த இடத்துல நாசுன்னு வரும், மனிதர்கள் மீது சான்று பகரும்னு. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து குரானில் என்ன இருக்கோ அதை ப்ராக்டிக்கலாக காட்டினாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ப்ராக்டிக்கல் காட்டினாங்க நம்ம சாட்சி சொல்கிறோங்களோ, இப்போ நம்ம அதுக்கு சாட்சி சொல்கிறோம். இந்த மாதிரி குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த முஸ்லீம் உம்மத்து சாட்சி சொல்லுச்சு அப்படின்னு மறுமை நாளில் இந்த மனித குலம் சாட்சியாக இருக்கணும். அதுதான் தூதர் உங்கள் மீது சான்று பகரவும் நீங்கள் மனிதர்கள் மீது சான்று பகரவும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அந்தளவுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. இஸ்லாத்துடைய டெக்ஸ்ட் மட்டும்தான் குரானில் இருக்குது, ஆனால் அதோட ப்ராக்டிக்கல் நம்ம முஸ்லீம் உம்மத்தோட லைஃப்பில் இருக்கணும். இது கம்யூனிட்டியாகவும் இருக்கணும், பர்சனலாகவும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.